ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகால வேளையிலே அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். ஒவ்வொரு நாளும் கால வேளையிலே அவரை தேடுகிற ஒரு மேலான ஒரு சாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனாவது குடும்பத்தை பார்க்க போகிறோம்? 20வது குடும்பம். எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது அல்லவா? ஒவ்வொரு குடும்பத்தின் வழியாக தேவன் செய்கிற காரியங்களை நாம் உணர்ந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த பண்புகளை நாம் மேம்படுத்திக் கொள்ள தேவன் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பம் என்னவென்று சொன்னால் அது ஏலியினுடைய குடும்பம். அது யாருடைய குடும்பங்க? அது ஏலியுடைய குடும்பம். இன்றைக்கு ஏலியுடைய குடும்பத்தை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசியுங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இங்கே வேதவசனம் சொல்கிறது. இந்த ஏலியினுடைய குடும்பம் நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, இவர்கள் தேவ ஊழியத்தை செய்து வந்தவர்கள். அப்படி என்று சொன்னால் நான் பார்க்கிற ஒரு பார்வை என்னவென்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்விலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள், ஆவிக்குரிய வாழ்விலே தேவனோடு கூட தங்கியிருக்கிறவர்கள். இன்னைக்கு நிறைய நேரங்களில் என்ன தெரியுமா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் நன்றாக இருப்பதை போல அநேக வேளைகளிலே நாம் காட்டிக் கொள்கின்றோம். ஆனால் என்னுடைய உள்ளான ஜீவியம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த குடும்பத்தின் வழியாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை தேவனுடைய ஊழியத்தை செய்வதனாலோ, ஒருவேளை தேவனுக்கு முன்பதாக மற்றவர்களுக்கு முன்பதாக பரிசுத்தத்தோடு கூட வாழ்வதை போல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் சிறப்பாக இருப்பதை போல காட்டிக்கொண்டாலும் தேவனுக்கு முன்பதாக எதையும் என்ன செய்ய முடியாதுங்க, மறைக்க முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குடும்பத்தை குறித்து நான் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இந்த சாமுவேலையும் இந்த ஏலியுடைய பிள்ளைகளையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது சாமுவேல் ஆலயத்திற்குள்ளே வந்தான். சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இந்த ஏலியின் பிள்ளைகள் எங்கே வளர்ந்தார்கள்? ஆலயத்துடைய வளாகத்திலே. நீங்க வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இங்கே சாமுவேல் ஆலயத்திற்குள்ளே தேவ பிரசன்னத்திலே அவன் இருந்ததினாலே அவன் அப்படிப்பட்ட காலகட்டத்திலும் தேவனோடு கூட நெருங்கி வாழ்ந்தான். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. எப்பவுமே உள்ள வந்தது ஆலயத்துக்குள்ள வந்துருங்க. எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. இல்லை என்றால் ஒப்பனியும் பிரகாசுடைய நிலையும் உங்க பிள்ளைகளுக்கு ஏற்படும். சரிங்களா? சில நேரங்களிலே அற்பமா எண்ணுகிறோம் வெளியே அமர்ந்து கொண்டிருப்பது. ஆனால் இன்றைக்கு பார்க்கிற பொழுது வெளியிலே அமர்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஏற்படுகிற சூழ்நிலைகளையும் உள்ளே அமர்ந்து தேவ வார்த்தைகளை கேட்பதற்கும் வித்தியாசம் என்னவென்று சொன்னால் இந்த ஒப்பனி பிரகாசுடைய வாழ்க்கைதான். புரியுதுங்களா? நீ வீட்டில் போய் நல்லா உட்கார்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு இந்த ஏலியுடைய பிள்ளைகளை குறித்து வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. பேலியாள் அப்படின்னா என்னது? இந்த குடும்பத்திற்கு நான் கொடுக்கிற ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்துடைய கடைசி பகுதியை நீங்க வாசிக்க பார்க்கலாம். நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாயத்தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனுடைய குடும்பத்திற்கு என்றென்றைக்கும் நீங்காத நியாயத்தீர்ப்பை நான் செய்வேன். இன்றைக்கு நான் இந்த குடும்பத்திற்கு கொடுக்கிற ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால் நியாயத்தீர்ப்பை பெற்ற ஒரு குடும்பம். என்ன குடும்பங்க? நியாயத்தீர்ப்பு. இங்கே நான் பார்க்கிற பொழுது கடவுளுடைய நியாயத்தீர்ப்பை பெற்ற முதல் குடும்பம் யாருங்க? சொல்லுங்க. தன்னை பரிசுத்தவான் என்று சொல்லி காட்டிக்கொள்கிறவர். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாமும் சரி, நம்முடைய குடும்பங்களும் சரி, நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை தேவன் எப்பொழுதும் என்ன செய்து கொண்டிருப்பாங்க? அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கும். அதுல யாரும் வெதுவில கண்ண நல்ல கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல பார்க்கிற பொழுது இந்த குடும்பத்திற்கு கொடுக்கிற ஒரு தலைப்பு, இந்த குடும்பம் என்னதுங்க? நியாய தீர்ப்பை பெற்ற ஒரு குடும்பம். ஏதவசனம் சொல்லுகிறது. ஏலியினுடைய பிள்ளைகள் பேலியா.
அவிசுவாசம் இருந்தால் அவர்களை குறிக்கின்ற ஒரு வார்த்தை என்னதுங்க? பேலியாள். நல்ல கவனிங்க. பேலியாள் என்பது பொல்லாங்கு என்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பேலியாள் என்கிற வார்த்தையினுடைய பொருள் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னா, போக்கிரி அல்லது கயவன். யாருங்க? போக்கிரி. நல்ல கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுங்களா? நீதிமொழிகள் 6:12-15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தாறுமாறாக பேசிக்கொண்டு அலைபவன். என்னங்க? தாறுமாறாக பேசிக்கொண்டு அலைபவன். நீங்க நினைக்கிறோம் நம்ம எதையும் பேசிவிடலாம் என்று சொல்லி வேத வசனம் அழகை சொல்லுகிறது. தாறுமாறாய் பேசிக்கொண்டு அலைகிறவன் பேலியாளின் பிள்ளை என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்லாமல் நீதிமொழிகள் 16:21 வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மற்றவருடைய குற்றங்களை கிண்ணி கிளறி தூற்றுபவன். என்னதுங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்றவருடைய பிறர் குற்றங்களை கிண்ணி கிளறி தூற்றுபவர்கள் எரிகின்ற நெருப்பு போன்றவர்கள். நல்ல கவனமாக கவனிங்க. அவர்களுடைய நாவும் அப்படிப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, நீதிமொழிகள் 19:28 பார்த்தீங்கன்னு சொன்னா, நியாயத்தை நிந்திக்கிறவன். என்னதுங்க? நியாயத்தை நிந்திக்கிறவன். இன்னும் நீங்க வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கீழ்த்தரமானவர்கள். இதெல்லாம் என்னதுங்க? இந்த பேலியாளுடைய மக்களை குறிக்கின்ற இந்த வார்த்தையுடைய அர்த்தம். இன்னும் நம்ம சுருக்க சொல்லணும்னு சொன்னா, ஒருத்தர் இப்படி சொல்கிறார். என்ன சொல்றா? மதிப்பற்ற செயல்களை செய்கிறவர்கள். யாருங்க? இந்த பேலியாள் என்று சொன்னால் இவருடைய செயல்கள் எப்படி இருக்குங்க? மதிப்பற்ற செயல்களை செய்கிறவர்கள். இரண்டாவது, பயனற்ற செயல்களை செய்கிறவர்கள். மூன்றாவது, இழிவான செயல்களை செய்கிறவர்கள். நான்காவது, ஒழுக்கம் கட்ட செயல்களை செய்கிறவர்கள். ஐந்தாவது, நெறிக்கட்ட செயல்களை செய்கிறவர்கள். ஆறாவது, பண்பற்ற செயல்களை செய்கிறவர்கள். எவ்வளவு இருக்கு இல்லையா? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மதிப்பற்ற செயல்களை செய்கிறவர்கள், பயனற்ற செயல்களை செய்கிறவர்கள், இழிவான செயல்களை செய்கிறவர்கள், ஒழுக்கம் கட்ட செயல்களை செய்கிறவர்கள், நெறிக்கட்ட செயலை செய்கிறவர்கள், பண்பற்ற செயல்களை செய்கிறவர்கள். குறிப்பாக ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, அக்கிரமமே உருவான ஒரு மனிதன். யாருங்க பேலியாள்? யாருங்க? முழு அக்கிரமமே உருவான ஒரு மனிதன். இன்னொன்னு சொல்றாங்க, தீமையை விளைவிக்கின்ற ஒரு சக்தி. இந்த வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா? அப்போ இதெல்லாம் நீங்க உணர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த ஏலியுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், ஏலி உன் பிள்ளைகள் பேலின்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம டைலாக் எப்படி வந்து பாருங்க, எவ்வளவு யோசிச்சு பாருங்க. ஏலியின் பிள்ளைகள் பேலியாளா இருந்தார்கள். அப்படி என்று சொன்னால் இவருடைய ஒவ்வொரு செயல்களும் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருந்ததுங்க? புல்லாப்பாய் இருந்தது வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குடும்பம் ஆவிக்குரிய பின்பலத்தை உடையவர். நல்லா கவனிங்க. இவருடைய குடும்பம் என்னதுங்க? நம்ம ஆசாரியர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த குடும்பத்தை நம்ம எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னா, இவருடைய பேக்ரவுண்ட் அப்படின்னா ஒரு குடும்பத்துல என்ன முக்கியங்க? அவங்க பேக்ரவுண்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த பேக்ரவுண்ட் எப்படின்னு சொன்னா, ஆவிக்குரிய பின்பலத்தை உடையவர்கள். ஆனா இங்கே என்ன செய்யறது தெரியுமா? தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே வந்து அமர்வதில்லை. நல்லா கவனமாக கவனிங்க. வேதவசனம் அழகை சொல்லுகிறது. ஆவிக்குரிய வழியில பார்த்துட்டு சொன்னா, நம்ம நிறைய நேரங்களில் நம்ம பரிசுத்தவான்களை போல நம்ம காட்டிக் கொள்ளலாம். ஆனா நாம எப்படி நடக்கிறோமோ, எப்படி வெளியில காட்டிக் கொள்கிறோமோ, அதை போல நம்முடைய பிள்ளைகளையும் வளர்ப்பது என்னதுங்க? ரொம்ப அவசியமான ஒன்று. ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற நானா இருக்கட்டும், ஆண்டவருடைய ஊழியத்தில் என்ன செய்ய பங்கு பெறுகிற நீங்களா இருக்கட்டும், தேவன் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு அழைப்பு என்னவென்று சொன்னால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்விலே நான் பரிசுத்தவானை காட்டிக் கொள்வது மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகளையும் பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்துவது தேவன் விரும்புகின்ற ஒன்று. அல்லேலூயா. நீங்க யோசித்து பாருங்களேன். நாம நம்ம பிள்ளைகளை அதுக்கு தான் நான் சொல்லிக் கொண்டு இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ஒப்பனையும் பிரகாசம் ஆலயத்திற்கு வெளியிலே வருகிற பிள்ளைகளோடு கூட தகாத உறவு கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தை வாசிக்கிறோம். ஆலயத்துடைய வெளியிலே நிற்பது என்பது எவ்வளவு ஆபத்தானது ஒன்று என்பதை இந்த குடும்பத்தின் வழியாக தேவன் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்துகிறார். இன்னைக்கு ஒருவேளை இந்த குடும்பத்தில் வந்திருக்க நாம பிள்ளைகளை வெளியே உட்காராதீங்க. அப்படின்னு என்ன அர்த்தங்க? வெளியில ஆலயத்திற்கு வெளியிலே அமருகிற பொழுது பார்வை மாறும், செயல்கள் மாறும், சிந்தைகள் மாறும். நல்ல கவனமாக கவனிங்க. வார்த்தைகள் அப்படி உள்ளத்திற்குள்ளே இருதயத்திற்குள்ளே என்ன செய்யாதுங்க?
சத்துருவானவன் ஒருபோதும் நுழைய விட மாட்டான். மறந்துடாதீங்க. இந்த வேத வசனத்தின் வழியாக தேவன் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இல்லை என்று சொன்னால் இந்த ஒப்பனை பிரகாசத்தில் ஏற்பட்ட நிலை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படும். மறந்துவிடக்கூடாது. பிள்ளைகள் வந்த உடனே தேவனுடைய ஆலயத்திற்குள்ள வந்து உட்கார வைக்கணும். எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் சரி, தாமதமாக இருந்தாலும் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நாம் தாமதமாய் வருவதுடைய நோக்கம் ஒருவேளை இங்கே அமர்ந்திருக்கிற நமக்கு தெரியவில்லை என்று சொன்னாலும் பரலோகத்தில் இருக்கிற அவருக்கு தெரியும். எந்த சூழ்நிலைகள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம், நாம் வருகிற பொழுது என்ன நிலை ஏற்பட்டிருந்தால் அவர் பார்த்துக் கொள்வார். மற்றவர்களை நம்ம குறித்து கவலைப்பட வேண்டாம். நம்ம உள்ள வரும்போது என்னதுங்க, தேவ பிரசன்னத்திலே வந்து அமர வேண்டும். இல்லைன்னு சொன்னா பிசாசம் என்ன செய்வாங்க, அப்படியே பிள்ளைகளை திசை திருப்பி கொண்டு போய் விடுவான். இன்னைக்கு நான் இந்த குடும்பத்துல இவருடைய வாழ்க்கை 4 வாழ்க்கையை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன், சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். ஏலியுடைய பிள்ளைகள் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை அப்படின்னு முதலாவது என்னதுங்க, ஆண்டவரை அறியாத ஒரு வாழ்வு. முதல் வாழ்வு என்னதுங்க, அறியாதவர்கள், அறியாத வாழ்வு. இந்த வசனத்தை கேட்கிற பொழுது உண்மையிலே நம்முடைய உள்ளம் உடைந்து போக வேண்டும். ஏன் தெரியுமா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மற்றவர்களை வழிநடத்துகிறவன் தன்னுடைய பிள்ளையை என்ன செய்யறாங்க, தேவனை பற்றிய அறிகின்ற அறிவிலே அவர்களை வளர்க்கவில்லை. எவ்வளவு வேதனை இல்லையா? அதான் சொல்லல, உன் கண்ணில் இருக்கிற உதரத்தை முதல்ல என்ன செய்ய நீ பாரு அப்படின்றது. சில நேரங்களில் நான் எப்படி பார்ப்பேன் தெரியுமா, நான் என் பிள்ளை நான் எப்படி இருக்கிறோம் இல்லையா, நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தவறு தான். அது ஊழியக்காரன் செய்தாலும் சரி, அது சபையார் செய்தாலும் சரி, தேவனுடைய பார்வை எல்லாரும் என்னதுங்க ஒன்றுதான். நீங்க அதை மறந்து விடக்கூடாது. ஆனால் இங்கே பார்க்கிற பொழுது ஆவிக்குரிய வாழ்வை போதிக்கிறவன் தம் பிள்ளைகளுக்கு அந்த ஆவிக்குரிய வாழ்வினுடைய ரகசியத்தை கற்றுக் கொடுக்கவில்லையே. இன்னைக்கு நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கிறீங்க, ஆண்டவர் அதை பற்றி கவலைப்பட மாட்டாருங்க. அவர் கவலைப்படுவதெல்லாம் என்னதுங்க, முழு குடும்பத்தையும் கவலைப்படுவார். நான் ஏற்கனவே நேற்று சொன்னோம் இல்லையா, தேவ பிரசன்னத்திலே நீங்கள் நிற்பது மாத்திரம் போதாது, நீங்கள் வேதத்தை வாசித்தால் மாத்திரம் போதாது. இந்த வசனத்துல நான் சொல்லுகிறேன், நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்களே மற்றவங்க பார்க்கிறத விட என் பரலோகத்தில் இருக்கிற தேவன் எப்படி பார்க்கிறார் என்பது முக்கியம். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். நல்ல கவனமாக கவனிங்க. ஆலயத்திற்கு வெளியிலே அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், நின்று கொண்டு நீங்க வேத பகுதியை வாசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மாமிசத்தை என்ன செய்கிறாங்க, அவர்கள் சமைத்துக் கொண்டிருக்கிற பொழுது அங்கே வெளியே தான் நிற்கிறாங்க. அப்ப வெளியில நிற்கிற ஒரு பார்வை என்ன தெரியுமா, இங்கே ஆலயத்திற்கு உள்ளே இருக்கிறவர்களை குறித்து ஆண்டவர் கவலைப்பட மாட்டார், ஆலயத்திற்கு வெளியே நிற்கிறவர்களை குறித்து அவர் கவலைப்படுகிறார். இங்கே வேத வசனத்தை நீங்க நன்றாக கவனித்து பாருங்கள். நம்முடைய பிள்ளைகளை மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்பதை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டாம். நம்முடைய பிள்ளைகளை தேவன் பார்க்கிறார். உணர்வு இருக்குதா? நம்ம உணர்வு இருக்குதா? இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற தேவன் எப்படி பார்க்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க யோசிக்கணும், ஐயோ வெளியில நம்ம உள்ள உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், என் பிள்ளை என்ன செய்து கொண்டு இருக்கிறான், வெளியில எதை பார்த்து கொண்டு இருக்கிறான், யாரோட கூட பேசிக் கொண்டு இருக்கிறான். நல்ல கவனம் கவனிங்க, என் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். என்ன பார்ப்பாரு, வேத வசனத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறேனே, இந்த வார்த்தைகளை கேட்கவில்லையே, வெளியிலே உள்ள அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறானே. நல்லா யோசித்து பாருங்க, நியாய தீர்ப்பு பிள்ளைகள் மேல் வரும். நம்ம ரொம்ப அசால்ட்டா நினைக்கிறோம், காமௌண்டுக்கு வெளியே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த வேத பகுதியை வாசிக்கும், அதனால தான் படிச்சு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். உள்ள பிள்ளைகள் அனுப்புங்க, உள்ள உட்கார வைங்க. ஏன் என்று சொன்னால் அவருடைய கவனங்கள் என்ன செய்யுங்க, அது திசை மாறும். இன்றைக்கு முதலாவது இந்த குடும்பத்துடைய வாழ்க்கையில ஆண்டவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா, தேவனுடைய ஊழியத்தை செய்வதனால மாத்திரமல்ல, வேத வசனத்தை படிப்பது மாத்திரமல்ல, பிள்ளைகள் தேவனை அறிகின்ற அறிவிலே வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க, என் பிள்ளை தேவனை அறிகின்ற அறிவிலே என்ன செய்யுங்க, வளரணும். ஆனால் ஏழு பிள்ளைகளை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை என்ன செய்யுங்க, அறிவிலே. அல்ல யோசித்து பாருங்க, நான் 100 வருஷம் நான் கிறிஸ்தவன், பாரம்பரிய கிறிஸ்தவம், என்ன பயன் சொல்லுங்க. நான் டெய்லி ஆலயத்துக்கு வருவாங்க, நான் இந்த கமிட்டியில் இருக்கிறவங்க, என்ன பையன், என்னுடைய பிள்ளை தேவனை அறியவில்லை என்று சொன்னால் பரலோக வாழ்வதற்கு நேராக கடந்து போக முடியாது. நல்லா கவனமாக படிங்க. பிள்ளைகளை தேவனுக்கு அறிகின்ற அறிவிலை என்ன செய்யுங்க, வளர்க்க வேண்டும். அப்ப முதலாவது இந்த குடும்பத்திலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற முதல் குறிப்பு என்னதுங்க, அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரை அறியாத ஒரு வாழ்க்கை. இரண்டாவதாக பார்க்கிற பொழுது 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அந்த வாலிபருடைய பாவம் கர்த்தருடைய சந்நிதியிலே மிகவும்
சொல்லுங்களேன். பயமா இருக்குது நீங்க சொல்றத பார்த்தாங்க. நல்லா சத்தமா சொல்லுங்க. தனிப்பட்ட வாழ்வில் ஒழுங்கில்லாதவன் ஆவிக்குரிய வாழ்வில் ஒழுங்காய் இருப்பது இல்லை. புரியுதுங்களா? தனிப்பட்ட என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் என்ன செய்தேங்கிறானே, நான் ஒழுங்கில்லாதவனாய் இருந்தால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் ஒழுங்கில்லாமல் இருப்பேன். வேதவசனம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது. நீங்க நினைக்கிறீங்க நான் வெளியில ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது நீங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம், நம்ம வேஷம் போட முடியாது. வேதவசனம் சொல்லுகிறது, வேஷம் போடுகிற மனுஷன் என்ன செய்கிறாங்க, வேஷம் போடுகிறான், சஞ்சலப்படுகிறான், வீணாய் சஞ்சலப்படுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே தேவனை அறிகின்ற அறிவிலே நான் இன்னும் இல்லை என்று சொன்னா, நீங்கள் உங்களுடைய வெளிப்படையாய் காட்டிக் கொண்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எப்படிதான் இருக்கிறீங்க? பூஜ்ஜியம். புரியுதுங்களா? நீங்க நிறைய பேர் நினைக்கிறோம் ஆண்டவர் பர்சனல் லைஃப் ரொம்ப பார்க்கறாரு, நான் என்ன செய்கிறது அவருக்கு தெரியும். வெளியில நான் என்ன செய்கிறாங்க நான் சொல்லிக் கொள்ளலாம். நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் என்ன ஊழியம் செய்கிறது தெரியுமா, கடவுள் எனக்கு என்ன வரங்கள் கொடுத்திருக்கிறாரு. உள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, பர்சனல் லைஃப்ல எனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற அந்த உறவுகளிலே நான் ஒழுங்கில்லாமல் இருப்பது ஒருவேளை மற்றவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். என் தேவனுக்கு அது தெரியும். ரொம்ப கவனமா இருக்கும். முதலாவது வாழ்வு என்னதுங்க, ஆண்டவரை அறியாத வாழ்வு. இரண்டாவது வாழ்க்கை என்னதுங்க, அக்கிரம வாழ்வு. மூணாவது 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கூடுகின்ற ஸ்திரீகளோடு கூட கேள்விப்பட்டு வசனம் அழகாய் சொல்லுகிறது. மூணாவது என்ன தெரியுமா, அசுத்தம் நிறைந்த வாழ்வு. மூணாவது என்னதுங்க, அசுத்தம் நிறைந்த வாழ்வு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசாரிப்பு கூடார வாசலிலே கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு கூட அவர்கள் அசுத்தம் செய்தார்கள். தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்தாங்க, அவர்கள் அசுத்தப்படுத்தினார்கள். தேவன் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயம் பரிசுத்தமானது. இந்த ஆலயத்தை என்ன செய்தாங்க, ஒரு விஷயத்தை நடக்கிறீங்க, இந்த ஆலயத்தை அசுத்தம் செய்யணும்னு நினைச்சா தேவனுடைய நியாயத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் வரும். தெரியுமா உங்களுக்கு? நம்ம நினைக்கிறோம் அசுத்தம்னா என்ன அப்படின்னு. வெளியில பேந்து உட்கார்ந்து தேவ வார்த்தைகளை கேட்காம அசட்டை பண்ணுவதே தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்யுங்க, பரிசுத்த குலைச்சலாக்குவதற்கு சமம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நல்ல கவனிங்க. தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்த பிறகு அந்த தேவ பரிசுத்தத்தோடு கூட என்ன செய்யுங்க, அந்த ஐக்கியத்தில் பங்கு வரணும். வேதவசனம் அழகை சொல்லுகிறது. அவர் என்ன செய்தாங்க, தேவ பிரசன்னத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். சாம்பே அவன் வளர்ந்தான், அவன் இந்த பாவத்தில் ஈடுபடவில்லையே. காரணம் என்ன, அதுதான். மூணாவது என்னதுங்க, அசுத்தம் நிறைந்த வாழ்வு. என் பிள்ளைகளை என்ன செய்யுங்க, பிள்ளைகளை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக வளர்க்கணுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய பிள்ளைகளை தேவனுக்கு பிரியமாக என்ன செய்யுங்க, நம்ம வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. இங்கே பார்க்கிற பொழுது என்ன செய்கிறாங்க, ஸ்திரீகளோடு கூட இந்த வார்த்தைகளெல்லாம் படிக்க முடியல இல்லையா, வாசிக்க கேட்க முடியலையா அப்படின்னு சொல்லுங்க. நான் ஜெபித்து என்ன பயன், நான் ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம்? நான் இதான் சொல்றேன், நானும் ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம்? வரங்களை ஆண்டவர் கொடுக்க என்ன பயன்? அந்நிய பாஷை பேசி என்ன பயன்? பிரியமானவர்களே, என்னுடைய பிள்ளைகளை தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வளர்க்க வேண்டியது கடமை. அதை செய்யறோமா? பாருங்க, அதை கொடுத்த கவலை இருக்கிறதா? பிள்ளைகள் எப்படிதான் இருக்கட்டும், எங்க நின்று பேசட்டும். அப்படியா? ஏனாவது பார்க்கிற ஸ்திரீகளோடு கூட அவர்கள் நினைச்சாங்க தவறான அப்படின்றத பார்க்கிற பொழுது அங்கே ஸ்திரீகளோடு கூட பேசிக் கொண்டிருந்தார்கள். பேசாமல் நடந்திருக்கும். நல்ல கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். பேசாமல் இருந்திருப்பார்கள். ஆலயத்திற்குள்ள வந்தது பிறகு என்னதுங்க, பேசுவதை தவிர்க்க வேண்டும். அதுவே நம்முடைய பாவத்திற்கு என்னதுங்க முதல் காரணம். பிள்ளைகள் வந்த உடனே ஆலயத்திற்குள்ள உட்கார வைக்க வேண்டும். இடையில நான் கூட கீழே வந்து உட்கார சொல்லணும். சொல்ற அந்த தைரியம் நமக்கு இருக்கிறதா? எப்போ அதை நாம் செய்ய தவறுகிறோமோ அப்பொழுது அவருடைய உள்ளத்திலே அந்த அசுத்தம் நிறைந்துவிடும். மூணாவது காரியம் என்னதுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஒவ்வொரு குடும்பமும் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். சில விஷயங்களை கடுமையாக தான் உணர்த்தும். ஏன் இதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார் என்பதை தான் யோசிக்க வேண்டும். இப்போ முதலாவது ஆண்டவரை அறியாத வாழ்வு. இரண்டாவது அக்கிரமம் நிறைந்த வாழ்வு. துணிகரமாய் இல்லையா, துணிகரமாய் அந்த ஸ்திரீகளோடு அசுத்தம் நிறைந்த வாழ்வு, அசுத்தமான வாழ்க்கை. கடைசியாக ஒரு குறிப்பை சொல்ல முடிகிறேன். 1 சாமுவேல் 3:13 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம்.
அவர்கள் குமாரர்கள் தங்கள் மேல் அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தமாக வேதவசனம் அழகாக சொல்லுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னா அடங்காமல் போனவள் என்னதுங்க? அடக்க பார்த்தா அவர்கள் என்ன செய்யுங்க? அடங்கவில்லை, அடங்காத வாழ்வு. இன்னைக்கு பிள்ளைங்க சொன்னேன் எனக்கு அடங்கவே இருந்ததையா? நல்ல கவனமாக கவனிங்க. அடங்கல அப்படின்னு என்னதுங்க? என்ன உண்டுங்க? நியாயத்திற்கு இங்க முன்னாடி அந்த வார்த்தை ரொம்ப கவனம். என்னதுங்க? அது மாறாது. நீங்க ஆத நியாயத்திற்கு அது ரொம்ப முக்கியமானது. நியாயத்திற்கு மாறாது, அதை மாற்ற மாட்டார் ஆண்டவர். எவ்வளவு இந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, இன்றைக்கு இந்த ஏலியுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அடங்கவில்லை. தகப்பன் சொல்ல அடங்கல. அடங்கலைன்னா நம்ம என்ன செய்யணும்? அடங்க வேண்டிய நம்முடைய கடமை. அவ அடங்கலைன்னு சொல்லி அப்படி விட்ட முடியுமா? ஆனால் யோசித்து பாருங்க. நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, பொறுப்பு எப்படி இருக்குது? நம்ம அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இல்லையா? அவர்கள் அடங்காமல் போனதின் நிமித்தமாக கர்த்தர் அவர்களுக்கு நீங்காத நியாயத்தீர்ப்பை செய்வேன் என்று சொன்னார். கொஞ்சம் கவனமா இருங்க. நம்ம ரொம்ப கவனமா இருக்கும். இந்த வேத பகுதியை வாசித்து போகும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஒழுங்கு யாருக்குங்க? நீங்க இன்னைக்கு ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க. ஒழுங்கு ஒன்று இருக்குது. அப்போ அதில் ஒரு தெய்வ மனிதனோடு கூட பேசும்பொழுது அவர் சொன்ன வார்த்தை இதுக்கு முன்னாடி யாரும் அதை கற்றுக் கொடுத்தார். ஒழுங்கு 3 விஷயத்தில் இருக்கு. ஒன்று உணவு. என்னதுங்க? அதான் அடிப்படையிலேயே கை வைக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. 2வது உறக்கம். என்னதுங்க? 2வது உறக்கம். அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம். முதல்ல உணவுல ஒழுங்கு இருக்கணும். 2வது உறக்கத்துல என்னதுங்க? ஒழுங்கு இருக்கணும். 3வது உணர்ச்சி. சொன்னாரு நான் இந்த ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிற பொழுது எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம். இந்த 3 விஷயத்துல நீ என்ன செய்ய? நீ ஒழுங்கா இருந்தால் உன்னுடைய ஊழியத்துல நீ என்ன செய்ய முடியும்? நீ சிறப்பாய் செயல்பட முடியும். எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு தெய்வம் இன்னைக்கு இல்லை. அவர் கற்றுக்குள்ள நித்திரை அடைந்து விட்டார். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, என்னுடைய வாழ்விலே, உணவிலே, உறக்கத்திலே, உணர்ச்சியிலே நான் ஒழுங்கா இருப்பேன் சொன்னா அதுதான் என்னுடைய பரிசுத்தத்துடைய அடையாளம். புரியுதுங்களா? இன்னைக்கு இந்த கால வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஏனுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்கன்னா அவர்கள் பேணி ஆளின் பிள்ளைகளாக இருந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் உண்மையிலே அவர்கள் ஏலியினுடைய பிள்ளைகளைப் போல பேணியாளாக இருக்கிறார்களா? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம கவனித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு அவர்கள் ஆண்டவரை அறியவில்லை. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் இன்னும் முழுமையாக ஆண்டவர் அறியவில்லையே. நல்லா யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கை. கையில செல்போனை கொடுக்கிறோம். கொடுத்து அந்த செல்போனை வாங்குறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு இல்லையா? அந்த பிள்ளை என்ன செய்யறது நமக்கு தெரியுதா? அந்த பிள்ளை அதுல என்ன பார்க்கறது நமக்கு தெரியுதா இல்லையா? நம்ம நினைச்சு பாருங்க. அப்படி நினைச்சு பாருங்க. ஆலயத்துக்குள்ள வந்து செல்லு பார்த்துக்கிட்டு இருக்க எத்தனை பேர் இருக்கிறீங்க தெரியுமா? எத்தனை பேர் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா? வெளியில அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டே செல்லை பார்த்து கொண்டு வாட்ஸ்அப்ல என்ன செய்யறாங்க? செய்திகளை அனுப்பி கொண்டு இருக்கிறாங்க. இது என்னது? இது துணிகரமான பாவம். ஜாக்கிரதை. பிள்ளைகளுக்கு வரும்பொழுது செல்போன் என்ன செய்யக்கூடாதுங்க? ஆலயத்துக்குள்ள பயன்படுத்தக்கூடாது சொல்ல வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒப்பனை பிரகாசுக்கு ஏற்பட்ட அதே நீங்காத நியாய தீர்ப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப வாய்ப்பு உண்டு. விட வேண்டாம். அறியாத வாழ்வு, அக்கிரமம் நிறைந்த வாழ்வு, அசுத்தம் நிறைந்த வாழ்வு, பெற்றோருக்கு அடங்காமல் போன வாழ்வு. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க என்பதை ஆராய்ந்து பார்த்து ஏலியினுடைய பிள்ளைக்கு வந்த அந்த சாபங்கள் எனக்கும் என் பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு தடுப்பதும் தடுத்து நிறுத்துவதும் அது உங்களுடைய கைகளில் இருக்கிறது. தேவன் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.